கூட்டணி உறுதியாயிட்டு பாஜக சார்பாக பாஜகவின் மாநில தலைவர் நண்பர் திரு கே அண்ணாமலை அவர்களும், டெல்லியிலிருந்து வந்திருக்கின்ற பிரதிநிதி முன்னாள் அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோடு இன்றைக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டார்கள். அவங்கள்ட்ட நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிபந்தனையற்ற ஆதரவை பாஜக கூட்டணிக்கு நான் கொடுத்திருக்கிறேன். தெரியும், 2-3 மாதங்களாக நாங்க தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான நிர்வாகியுடனும் மத்தியில் இருந்து அனுப்பப்படுகின்ற நிர்வாகிகளுடன் பேசிட்டு இருக்கோம் சொல்லியிருக்கேன். பல முறை பேசியிருக்கோம். இன்றைக்கு அதிகாரபூர்வமாக அவர்கள் என்னோடு நேற்று சென்னைக்கு திரு கிஷன் ரெட்டி அவர்களும் மத்திய அமைச்சர் திரு வி.கே. சிங் அவர்களும் வந்திருக்காங்க. என்னால் அவர்களை சந்திக்க முடியவில்லை, ஏன்னா நான் திருச்சிக்கு வந்துட்டதுனால. அதனால தொலைபேசியில திரு அண்ணாமலை அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டார்கள். அவங்கள்ட்ட பேசி என்னுடைய ஆதரவையும், ஏற்கனவே எங்களது கோரிக்கையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். கூட்டணியில தொகுதி சம்பந்தமான கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேவைகளை ஏற்கனவே அவங்கள்ட்ட நாங்க கடிதம் மூலமே கொடுத்திருக்கோம். எல்லாவற்றையும் சுமூகமாக பேசி பாஜக தலைமையிலான இந்த கூட்டணி உறுதியாக இந்தியாவில ஆட்சி அமைப்பார்கள், மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள். திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக போவது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாட்டிலும் ஒரு சிறப்பான வெற்றியை பாஜகவிற்கு பெற்று தருவதற்கு நான் பலமுறை சொன்னது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல உதவிகரமாக இருக்கும். தேர்தல் கூட்டணிங்கிறது எண்ணிக்கை அடிப்படையில், ஆமா, கொள்கை அடிப்படையில் இல்ல. நீங்க எந்த மாதிரி சீட்டுகள் கேட்டிருக்கீங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? அதாவது கொள்கை அடிப்படையில் எல்லாம் ஒரே கட்சி இருந்துட்டு போயிடலாம். தேர்தலுக்கு யார் இப்பொழுது பிரதமராக வேண்டும் அப்படிங்கிறது அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முக்கிய விஷயம். அதனால அந்த பாஜக கட்சியை வலுப்படுத்துகின்ற விதமாக தமிழ்நாட்டில் அதிக இடங்களை பாஜக கூட்டணி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அன்கண்டிஷனலா ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். சில வதந்திகளை போல, பொய் செய்திகளை போல எங்கள் மீது பாராமுகமும் கிடையாது. அதனால சொன்னதும் தவறு. எங்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. 6 மாதங்களாக பேசுறாங்க. குறிப்பா ஒரு 2-3 மாதங்களாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு எத்தனை தொகுதி என்பதும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களுக்கும் தெரியும் எங்களுடைய தேவை என்ன என்பதும் அவங்களுக்கு தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எது நியாயமான கோரிக்கை என்பதுதான் நாங்கள் வைப்போம். அது அவர்களுக்கு தெரியும். அதெல்லாம் உரிய நேரத்தில் அதெல்லாம் உங்களுக்கு தெரிவிப்போம். எங்களுக்கு எந்தவித நிர்பந்தமுமே இதுவரை கிடையாது. அது பொய், இனிமே இருக்காது. ஏன்னா அதெல்லாம் ஒரு பொய் வதந்திகள் தான். அது பலமுறை சொல்லியிருக்கோம். எந்த சின்னத்தை பற்றிலாம் எந்த முறையும் எங்கள்கிட்ட இந்த சின்னத்தில் இருந்தீங்க அது அப்படிலாம் சொல்லுங்க. நாங்கள் ஒரு ரீஜனல் பார்ட்டி, எங்களுக்குன்னு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சின்னம் ஒதுக்கி இருக்கு, குக்கர் சின்னம். அந்த சின்னத்தில் போட்டியிட மறுபடியும் நாங்கள் உரிய நேரத்திலேயே நாங்கள் அதுக்கு மனு செஞ்சுருக்கோம். அதனால நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற குக்கர் சின்னத்தில் உறுதியாக போட்டியிடுவோம். இன்னொன்று, எந்த கட்டத்திலையுமே பாரதிய ஜனதா கட்சியோ யாருமே எங்களை நீங்கள் எந்த சின்னத்தில் நிற்கணும் அப்படிலாம் எங்களுக்கு நிர்பந்திக்கவும் இல்லை. அது போன்ற அச்சுறுத்தலும் இல்லை.